இந்த இரண்டு சம்பவங்களுக்கு மத்தியில் கதைகள் வேறு விதமாக பேசப்படுகின்றன, செய்திகள் திடுக்கிடும் விதமாக பரவ ஆரம்பித்திருக்கின்றன. அதாவது இந்த நபர் பங்களாதேசுக்கு சென்ற இந்த அதிகாரி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் உயிரை காவு கொள்வதற்கோ அல்லது அவரை தாக்குவதற்கோ மர்மமாக தாக்குவதற்கோ செய்யப்பட்டிருக்கலாம் என்ற மாதிரியான செய்தி வெளியாக இருக்கின்றது. இந்திய பிரதமருக்கான ஆபத்தில் இருந்து ரஷ்யாவும் இந்தியாவினுடைய வெளிநாட்டு உளவுத்துறையும் அவரை காப்பாற்றி இருப்பதாக சொல்கின்றன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லியிலே ஒரு விடயத்தை சொல்கின்றார். நான் சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்றத சொன்னதுக்கு பிறகு கைத்தட்டல். அந்த கைத்தட்டலுக்கு பிறகு அவர் சொன்ன ஒரு விடயம் தான், நான் சீனாவுக்கு போயிட்டு வந்ததுக்காக கைத்தட்டுறீங்களா, அப்படி இல்லைன்னா உயிரோட வந்ததுக்காக கைத்தட்டுறீங்களா அப்படின்ற ஒரு விடயத்தை, ஒரு தகவலை, ஒரு க்ளூ மாதிரி கொடுத்திருக்கிறார்.